As requested by you guys in the poll, ரஞ்சினி காயத்ரி அப்படிங்கிற ரெண்டு கர்நாடிக் சிங்கர்ஸ் பெரியாரை பற்றி பரப்பி வர வதந்தியை தான் உடைக்க போறோம். அதுவும் பாயிண்ட் பை பாயிண்டா ஸ்பெசிபிக்ஸோட. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். சங்கீத கலாநிதினு ஒரு அவார்டு இருக்குதான், அதுவும் மியூசிக் அகாடமியில். நம்மளுக்கு அந்த அவார்டு இருந்ததும் தெரியாது, மியூசிக் அகாடமி அப்படின்னு ஒன்று இருந்ததும் தெரியாது. அதை வேற எம்எம்ஏன்னு சொல்றாங்களாம். நம்மளுக்கு எம்எம்ஏன்னு என்ன தெரியும்? நாக் அவுட் தான் தெரியும். நாக் அவுட் பண்ணாம பாடுற எம்எம்ஏலாம் தெரியாது. எப்படி சபா காமெடியோடய ஆரம்பிச்சலாம். சரி, அந்த எம்எம்ஏ என்ன பண்ணிருக்காங்க, இந்த வருஷம் சங்கீத கலாநிதியை டிஎம் கிருஷ்ணா அவர்களுக்கு தந்திருக்காங்க. இதை எதிர்த்து ரஞ்சினி காயத்ரி அப்படிங்கிற ரெண்டு சிங்கர்ஸ், கர்நாடிக் சிங்கர்ஸ் வந்து அந்த அவார்டை வந்து பாய்காட் பண்றோம். நாங்க அந்த அவார்டை விட்டு ஏதோ கான்ஃபரன்ஸ் நடக்கும், அதை பாய்காட் பண்றாங்க. உடனே தாரத்தாரையே எல்லாருமே வந்து நாங்களும் பாய்காட் பண்றோம் அப்படின்னு கிளம்பிருக்காங்க. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது என்ன இருந்துச்சுன்னா, இந்த ரெண்டு பேர் இருக்காங்களா, மாமிஸ்ங்கிறத ரெஸ்பெக்ட்ஃபுல்லா தான் சொல்றேன், இது டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா சொல்ல. இதையும் எடுத்துட்டு வந்துட்டு ஏதோ பொலிட்டிக்கல் கரெக்டர்ஸ் போட்டு நொய்யாதீங்க. இந்த மாமி சொல்ற மாதிரி ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஆர்ட் அப்படின்றாங்க இல்லையா, அதுக்கு நம்மளுக்கு ஒரு சம்மந்தம் இல்லை அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் டிஎம் கிருஷ்ணா ப்ரோ பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, குமாரே இது உங்க சண்டை, ஊடால நாங்க வந்தா கேங் வார் ஆயிரும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்தா எவனோ போர்க்குடி உயர்த்துறான், நீட்டு கிருஷ்ணன் போர்க்குடி உயர்த்துறான், சபால டிக்கெட் காசு ஆட்டையை போட்டவன் போர்க்குடி உயர்த்துறான். அது மட்டும் இல்லாம அவன் அவார்டெல்லாம் திருப்பித்துறாங்க. அதுவும் பாருங்க, இந்த சர்க்கார் படத்துல விஜய் அண்ணா வந்து அரசு கொடுத்த லேப்டாப் டிவி எல்லாம் கொண்டு போய் நெருப்புல போடுங்கன்னு சொன்னேன். சில போட்டிக்கார பசங்க என்ன பண்ணாங்கன்னா, வீட்டுல அரசு கொடுத்த லேப்டாப் இல்ல டிவி இல்லைன்னு சொல்லி அப்பா ஆத்தா வாங்கி கொடுத்த டிவி லேப்டாப் எல்லாம் கொண்டு போய் நெருப்புல போட்டுருந்தாங்க. அதே போல அவார்டு வாங்க வக்கில்லாத தத்திங்கெல்லாம் தாத்தா வாங்கின அவார்டு, கொள்ளு தாத்தா வாங்கின அவார்டு எல்லாம் திருப்பி கொடுத்துருக்குது. எப்படி இவ்வளவு பெரிய ரியாக்ஷன் கொடுக்க மாட்டாங்களா இவங்க அப்படின்னு நினைச்சா, அப்புறம் தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. Who else could elicit such reactions from the Brahmins of Tamil Nadu if not our place? கரெக்ட் தானே? அப்படிதான் பார்த்தா கரெக்டா இந்த மாமிசம் டிஎம் கிருஷ்ணா பெரியார பாராட்டிட்டாரு, அதனால அவருக்கு எப்படி அவார்டு தரலாம் தான் இதை புறக்கணிச்சிருக்காங்க. அதுலயும் ஒரு 3 பாயிண்ட் சொல்லி புறக்கணிச்சிருக்காங்க. இப்ப அந்த 3 பாயிண்ட் தான் நம்ம ஸ்பெசிபிக்கா மறுப்பு தெரிவிக்க போறோம். இப்ப நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா, டே அந்த மாமிசே 19 சொல்லிருக்காங்க, நீ எப்படா ஸ்பெசிபிக்கா அதுக்கு மறுப்பு தெரிவிக்க போற அப்படின்னு கேட்டா, நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அவங்க முன்னும் அந்த ரெண்டு பெண்களும் பயங்கர கிரியேட்டிவாவோ ரிசர்ச் பண்ணியோ இந்த வதந்தியெல்லாம் தூக்கிட்டு வந்தல. எப்படி நம்மளுக்கு வாடிக்கையா தெரிஞ்ச வதந்தி, அதாவது பெரியார் வந்து தன் மகளே திருமணம் செய்தார், பெரியார் அம்பேத்கரை வெறுத்தார், பெரியார் வந்து திருக்குறளை மலம் வாசம் வீசுதுன்னு சொன்னாரு. இந்த மாதிரி வாடிக்கையான வதந்திகள் இருக்கு இல்லையா, இது மாதிரியே தான் இந்த மாமிங்க சொன்ன 3 வதந்தியும் ஒரு 30-40 வருஷமா சுத்திக்கிட்டு இருக்குதுங்க. சரியா? இதுக்கெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம அண்ணன் அப்படின்னு அன்பா அழைக்கிற திராவிட விடுதலை கழகத்தை சேர்ந்த தோழர் குளத்தூர் மணி அவர்கள் வந்து புத்தகம் எழுதிட்டார், மறுப்பு எழுதிட்டார் எல்லா வதந்திக்கும். இப்ப கூட வந்து இந்த கடந்த புக் ஃபேர் கூட பெரியார் மீது உமிழப்படும் வதந்திகள் நினைக்கிறேன், அந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன புத்தகத்துல இன்னும் புதுசா வந்திருக்கிற வதந்திகளும் சேர்த்து ஒரு மறுப்பு எழுதிட்டு தான் இருக்கிறார். அதனால இந்த மாமிங்களுக்கு வந்து அந்த 3 பாயிண்ட் எங்க இருந்து ஆரிஜினேட் ஆகுதுன்னு தெரியலனாலும் நம்மளுக்கு ஸ்பெசிபிக்கா இந்த வதந்திகள்லாம் எங்க இருந்து வருதுன்னு தெரியும். அதுக்கான பதில் என்னங்கிறதும் நம்மளுக்கு ஏற்கனவே பல 10 வருஷமாக சொல்லிக் கொடுக்கப்பட்டு வருது. சரி, இப்ப பாயிண்ட்டுக்கே போயிடும். ஃபர்ஸ்ட் வதந்தி என்ன அப்படின்னா, பெரியார் வந்து பிராமின்ஸை ஜெனசைடு பண்ண சொன்னாரு அப்படின்னு. நிறைய பேர் பெரியாரை படிக்காதவங்க டிஃபன் பண்ற, பெரியார் அப்பெல்லாம் சொல்ல, நீங்க வந்து சும்மா வாட்ஸ்அப் ஃபார்வர்ட பார்த்துட்டு சொல்றீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா எல்லாத்துலயும் ஒரு எலமெண்ட் ஆஃப் ட்ரூத் வச்சுட்டு தான் நல்ல பொய்யை பரப்ப முடியும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏற்கனவே இருக்கிற ஒரு ட்ரூத்ல இருந்து திருச்சி தான் இந்த வதந்தியை பரப்புறாங்க. அது என்ன அப்படின்னா, we have to go back to the year 1953. 1953ல யார் முதலமைச்சரா இருக்கிறாங்க அப்படின்னா ராஜாஜி. அதாவது முதல்வன் படத்துல சொல்லுவார் இல்லையா, ஹீரோட அப்பா, டே புகழ், நீ வந்து ராஜாஜி மாதிரி முதல்வராகி ஒரு நல்லாட்சியை தரணும்டா அப்படின்னு. அந்த நல்லாட்சியை கொடுத்த ராஜாஜி என்ன பண்றாரு அப்படின்னா, மாடிஃபைடு ஸ்கீம் ஃபார் எலிமெண்டரி எஜுகேஷன் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வர்றாரு. கேட்கறது எவ்வளவு சூப்பரா இருக்குது. ஆனா அதைத்தான் இனி நம்ம குலக்கல்வி திட்டம்னு சொல்றோம். அதுக்கு முன்னாடி அந்த இன்னொரு வேலையை இருந்தாரு. என்ன பண்றாரு அப்படின்னா, பிசிக்கல் கன்ஸ்ட்ரெயின்ஸ், அதாவது அரசு கிட்ட நிதி இல்லைன்னு சொல்லி 6000 பள்ளிக்கூடத்தை மூடுறாரு. மூடிட்டு மிச்சம் இருக்கிற பள்ளிக்கூடத்தில் என்ன பண்றாருன்னா, ஒரு செஷன் எல்லா பசங்களும் பாடம் படிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க அப்பாவோட தொழில் எதுவோ அதை கத்துக்கிடுவாங்க. அதனாலதான் பெரியார் என்ன சொன்னார்னா, பாரு இந்த ஸ்கீம் படி என்ன அப்படின்னா, செருப்பு தைக்கிறவரோட மகன் செருப்பு தைப்பான், முடி திருத்தம் செய்வரோட மகன் முடி திருத்தம் கத்துக்குவான். அப்ப நீங்க என்ன பண்றனா, திருப்பியும் எங்க குழந்தைகளை நாங்க பல 100 வருஷம் போராடி பெற்ற கல்வி உரிமையை பறிச்சு திருப்பியும் குலத்தொழிலுக்கு தள்ள பாக்குற அப்படின்னு பெரியார் சொன்னார். ஃபர்ஸ்ட் இல்ல ஆகன்னு அப்படி வந்து சமாளிச்ச இவரும் ராஜாஜியும் ஒரு கான்ஃபரன்ஸ்ல வெளிப்படையா சொல்லிடுறாரு, குலதர்மான்னு ஒண்ணு இருக்குது, அந்த குலதர்மா தான் நம்மளோட எக்கானமியை காப்பாத்தும், அப்படிதான் நம்ம முன்னோர்கள்லாம் நம்ம எக்கானமியை செல்ஃப் சஸ்டெயினிங்கா வச்சிருந்தாங்கன்னு வளர்றாரு. பாரு இதை தரடா அப்பதுல இருந்து சொன்னேன் அப்படின்னு சொல்லி பெரியார் போராடுறாரு. பெரியார் போராடினோட நீங்க ரிஜெக்ட் பண்ணுவீங்க. பெரியார் மட்டும் இல்ல, அப்ப இருந்த டிஎம்கேவும் கமிட்டி ஃபார்ம் பண்ணி அவங்க கமிட்டியை கூட்டி இதுக்கு எதிராக ரெசல்யூஷன் பாஸ் பண்றாங்க, தீவிரமா போராடுறாங்க. உங்களுக்கு பெரியார் திமுக ஒண்ணு தானே பாப்பணும், அப்ப ஒன்னாலாம் இல்ல, அப்ப வேற வேற துருவங்களா இருந்தாங்க. சரி, நீங்க அதை ஒன்னாதான் கன்சிடர் பண்றீங்க இல்லையா. இதையும் தாண்டி காமராஜர் இருக்காரு இல்லையா,
காங்கிரஸ்குள்ள இருந்தே காமராசரும் இதை ஏத்துக்கல. சரி எல்லாமே அரசியல்பா, அரசியல்வாதிகள் என்னமோ பண்ணுவாங்கப்பா அப்படின்னு சொன்னா அன்னைக்கு இருந்த டீச்சர்ஸ் யூனியனும் இதை ஏத்துக்கல. ஏன்னா இதை எங்களை கன்சல்ட் பண்ணாம இம்ப்ளிமெண்ட் பண்றாரு ராஜாஜி அப்படின்னு சொல்லி ராஜாஜியை டிக்டேட்டர்னு சொல்லி ராஜாஜியும் ஹிட்லரும் ஒண்ணு அப்படிங்கிற லெவலுக்கு படம் வரைஞ்ச காலம்லாம் அது. அப்படி இருக்கும்போது தான் இவ்வளவு வந்து டிக்டேட்டரோட நடந்துக்கிறாரு ராஜாஜி. இத்தனை கட்ட போராட்டத்துக்கு பிறகும் அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியே தீருவேன் அப்படின்னு ஒத்த கால நிக்கிறான்றதான் பெரியார் என்ன பண்ணாருன்னா, இந்த சூனா பண காமெடி வரும்ல பஞ்சாயத்துல, டே அந்த அருவாளர்ரா அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் வந்து தாங்க சாதகமா பேசணுன்னு இப்போதைக்கு அருவாள் தேவைப்படாது பின்னாடி வை அப்படின்னு வரல. அதே போலதான் பெரியார் என்ன சொல்லுவாருன்னா, இவன் மட்டும் இந்த இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு வரட்டும், நீங்க என்ன பண்ணுங்கன்னா பெட்ரோல் கேனியும் தீப்பந்தத்தையும் ரெடியா வச்சுக்கிடுங்க. இவன் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அகரகாரெல்லாம் பத்தி எரியும் அப்படின்னாரு. என்ன அப்படின்னா எல்லா விதமான போராட்டங்களும் பண்ணியாச்சு, எல்லா விதமான மனுக்களும் கொடுத்தாச்சு, சட்ட ரீதியாக அணுகியாச்சு. இதுக்கு எல்லாத்துக்கும் செவி சாய்க்காத ராஜாஜிக்கு ஃபைனல் ஆப்ஷனா ஒரு த்ரெட்டை விடுறாரு. யாரு? பெரியார் ஒரு த்ரெட்டை விடுறாரு. உடனே ராஜாஜி என்ன பண்ணாரு, ராஜாஜி பெரியார் நல்லா தெரியும் அப்படின்னு போது, டே இவன் ஒரு கோக்கு மக்கான ஆள் தாண்டா அப்படின்னு சொல்லி ராஜாஜி பயந்து போய் அந்த ஆர்டரை திருப்பி வாங்கிக்கிறாரு. திருப்பி வாங்கிக்கிறது மட்டும் இல்லாம தன்னோட பதவியை ரிசைன் பண்றாரு. பெரியார் மட்டும் அன்னைக்கு அந்த த்ரெட்டை விடாம இருந்திருந்தா இன்னைக்கு நான் படிச்சிருப்பேன்னு தெரியாது, எங்க அப்பா வந்து ஸ்கூலுக்கு போயிருப்பாரான்னு தெரியாது, நான் காலேஜுக்கு போயிருப்பேன்னு தெரியாது, நான் எங்கேயாவது முடி வெட்டிட்டு இருந்திருக்கலாம் ஆலமரத்துக்கு அடியில, என் நண்பர்கள்லாம் வந்து வண்டி இழுத்துட்டு இருந்திருக்கலாம், செருப்பு தைச்சிட்டு இருந்திருக்கலாம், பானை செஞ்சிருக்கலாம், கையால் மலமல் இருக்கலாம். அப்படியெல்லாம் இல்லாம இன்னைக்கு நாங்கெல்லாம் படிச்சிருக்கிறதுக்கு காரணம் அந்த த்ரெட்டு மட்டுமே காரணம் இல்ல, அந்த த்ரெட்டும் ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் பிளே பண்ணிருக்குது. சோ அதன் பின்னாடி தான் பெரியார் விட்ட அந்த சவாலுடைய பெரியாருக்கு ஜெனசைடல் இன்டென்ட் எல்லாம் கிடையாது. முதல்ல அவருக்கு அந்த ஜெனசைடல் இன்டென்ட் இருந்தா ராஜாஜி அவரோட ஃப்ரெண்டா கடைசி வரைக்கும் இருந்திருக்க மாட்டாரு. எப்படி தன்னை நோக்கி ஜெனசைடல் இன்டென்ட்டோட ஒருத்தன் வந்து மிரட்டல் விடுறானோ அவங்க கூட கடைசி வரைக்கும் ஃப்ரெண்டா இருப்பாரு. இன்ஃபேக்ட் பெரியாருக்கு ஜெனசைடல் இன்டென்ட் இருந்திருந்தா அவர் 1953 வரைக்கும் வெயிட் பண்ணிருக்கவே தேவையில்லை. ஜனவரி 30, 1948 அவர் அதை செஞ்சிருக்கலாம். ஏன்னா காந்தியார் படுகொலை செய்யப்பட்ட போது அவர் ஒரு பார்ப்பனரால் சுட்டு வீழ்த்தப்பட்டார், சுட்டு கொல்லப்பட்டார், கொல்லப்பட்டார் அப்படின்னும் போது நாடு முழுக்க பார்ப்பனர்களுக்கு எதிராக வன்முறை நடந்தது. ஆனா தமிழ்நாட்டில் எந்த வன்முறையும் நடக்கல. ஏன்னா காந்தியார் செத்தோனே இங்க இருக்கிற பார்ப்பனர்கள் எங்க தாக்கப்படுவாங்கன்னு தெரிஞ்சு ஆல் இண்டியா ரேடியோ ஸ்டேஷனுக்கு போய் பெரியார் ஒரு உரையும் நிகழ்த்திறாரு. அந்த அளவுக்கு வன்முறையை கையில் எடுக்காம தன்னோட தொண்டர்களை வளர்த்தனவர் தான் பெரியார். இந்த பார்ப்பனர் விஷயம் கூட விட்டுருங்க, சட்ட எதிர்ப்பு போராட்டம் நடத்தினார்ல, கான்ஸ்டியூஷன் எரிச்சார், இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்தினார்ல, எந்த போராட்டத்திலையும் போலீஸ்காரங்க அடிச்சா திருப்பி அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி தன் தொண்டர்களை வளர்த்தனவர் பெரியார். அடியை வாங்கிட்டு ஜெயிலுக்கு போங்க, அங்க இருந்து போராட்டம் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தவர் பெரியார். பெரியார் என்னைக்குமே வன்முறை ஆதரிச்சது கிடையாது. அந்த ஜெனசைடல் இன்டென்ட் இருந்தா ஏதாவது ஒரு அக்ரகாரம் இருந்துதா? கிடையாது. அது ஒரு நெகோசியேஷன், ஒரு டாக்டிக்ஸ், அவ்வளவுதான். அதனாலதான் ராஜாஜி கடைசி வரைக்கும் பெரியாருக்கு நண்பராக இருந்ததோட பெரியார் கதறி கதறி அழுத ஒரே சாவு ராஜாஜியின் சாவு தான். இந்த பண்பை நீங்க அம்பேத்கர் கிட்டையும் பார்க்கலாம். ஏன்னா அம்பேத்கர் வந்து தான் வாழ்நாள் முழுக்க பிராமின் இன் ஸ்கீமிங் வே, பிராமின் வித் மலைன் இன்டென்ட் அப்படின்னு பயங்கரமாக பார்ப்பனத்தையும் அந்த பார்ப்பன வர்க்கத்தையும் திட்டினா கூட அவர் தாட்ஸ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ்ல ராஜாஜியை பத்தி பேசும்போது சொல்றாரு, அவர் ஒரு பெரிய இன்டெலக்சுவலுங்க, அவர் இந்த நார்த் சவுத் டிவைடை பத்தி நம்மளுக்கு ஏதோ சொல்ல வராரு. ஏன்னா அவருக்கு எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ஓரளவுக்கு அவரால் ஊகிக்க முடியுது. அவரோட பேச்சுக்கு நம்ம செவி சாய்க்கல அப்படின்னா இந்த இந்திய தேசமானது ஒரு பெரும் ஆபத்தை சந்திக்கும் அப்படின்னு ராஜாஜிக்கு ஒரு மரியாதையை செலுத்துறாரு அந்த புத்தகத்துல. அப்ப பாருங்க எவ்வளவு பெரிய மனிதர்கள் இவங்க. தன்னோட கருத்தியல் ரீதியாக இணையவே முடியாத ஒரு மாபெரும் எதிரியா இருந்தா கூட அவங்க கருத்துல ஒரு உண்மைத்தன்மை இருந்தா அதை பாராட்டணும், அவங்க கிட்ட நட்பாக இருக்கிறதுக்கும் பக்குவத்தோடு இருந்துக்கிறாங்க. ஆனா நீங்க இன்னைக்கு நீங்க பண்ற இந்த கர்நாடக இசையாகட்டும், அந்த கலையாகட்டும், அதுல 90 விஷயம் ஒத்து போற ஒருத்தரோட அவரோட பொலிட்டிக்கல் ஸ்டான்ஸுக்காக அந்த அவார்டை உயர்த்துக்க முடியாது, அவரோட உங்களால மேடையை பகிர்ந்துக்கவே முடியாது அப்படின்ற அளவுக்கு இன்டாலண்டா இருந்திருக்கீங்க. நீங்க இதைத்தான் முதல்ல அம்பேத்கர் பெரியார் வந்து கத்துக்கணும். சரி, அதுக்கடுத்த வதந்தி இப்போ பெரியார் வந்து பிராமின் விமன் வந்து ப்ராஸ்டிடியூட்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. இந்த வதந்தியை நம்ம பதிலளிக்கவே தேவையில்லை. ஏன்னா இது டைரக்ட் கொட்டேஷன் ஆஃப் பெரியாரே கிடையாது. இது வந்து கண்ணதாசன் வந்து அவரோட புத்தகத்துல பெரியார் ஒரு மேடையில் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாருன்னு எழுதிட்டு போயிருக்காராம். இதுக்கெல்லாம் என்ன ப்ரூஃப்? ஒரு ப்ரூஃபும் கிடையாது. கண்ணதாசன் அவர்கள் அர்த்தமுள்ள இந்து மதம்னு எழுதிட்டு இறந்து போனவர். அப்ப அவருக்கு பெரியார் மேலே எவ்வளவு காண்டு இருந்திருக்கும். அப்ப பெரியாரை பத்தி அவர் எப்படி எழுதியிருப்பாரு அப்படிங்கறத நீங்களே வச்சுக்கலாம். அதுவும் இது வந்து எந்த சைட்டேஷன், எப்ப பெரியார் எதை சொன்னாரு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சும்மா போற போக்கல கண்ணதாசன் அவரோட புக்ல எழுதியிருக்காரு. இதுக்கெல்லாம் எந்த பெரியாரும் மறுப்பு தெரிவிக்க தேவையில்லை. மூணாவது என்ன அப்படின்னா, அவர் பிராமின் உமனை ஸ்லட் ஷேம் பண்ணாராம். இதுவும் ஒரு குறிப்பான விடுதலையில ஒரு கொட்டேஷன்ல இருந்து வருது. அது விடுதலைன்ற கொட்டேஷனும் என்ன அப்படின்னா, அது கொட்டேஷன்றது இல்லாம மோஸ்ட் ஆஃப் தி அவர் பத்திரிகையில வரதாகட்டும், பெரியாரோட எழுத்து அப்படின்றது பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம டிரான்ஸ்கிரிப்டா இருக்கலாம். அவர் ஸ்பீச்சா கொடுப்பாரு, அதை டிரான்ஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க. மோஸ்ட்லி வந்து குத்தூசி வந்து பண்ணிருப்பாரு. என்ன அப்படின்னா, இந்த ப்ராஸ்டியூட்ங்கிறதும் நம்ம ஏன் ரெஃப்யூட் பண்ண தேவையில்லைன்றோம்னா, கண்ணதாசனே எழுதிக்கணும் நிஜமாலுமே பெரியார் அந்த ஸ்பீச்சை கொடுத்திருந்தாருன்னா ஏற்கனவே டிரான்ஸ்கிரைப் ஆயிருக்கும்.
ஏன்னா பெரியார் ரொம்ப கேவலமா திட்டினது எல்லாமே வந்து அவரோட எழுத்துல வந்துருச்சு டிரான்ஸ்கிரைப் ஆகி. சரி, இப்ப இந்த ஸ்லட் ஷேம்க்கு எந்த கோர்ட்ல இருந்து வருது அப்படின்னா, பெரியார் வந்து என்ன சொல்றாருன்னா, இன்னொரு 10 வருஷம் பிரிட்டிஷ்காரன் ஆட்சி பண்ணியிருந்தா இந்த பார்ப்பன பெண்கள்லாம் நம்ம வீட்டு பசங்களை கல்யாணம் பண்ணிருப்பாங்க. பேசிக்கலி நம்ம தமிழ் பசங்களாம் வந்து அவங்களுக்கு கணவராக இருப்பாங்க. இவனுங்களுக்கு வந்து யாருக்கு, பார்ப்பனர்களுக்கு எப்ப பிரிட்டிஷ்காரன் மேல காண்டு வருதுன்னா, இவனுங்க பிரிட்டிஷ்காரனோட இணக்கமா தான் இருக்கிறாங்க. எப்ப இவங்களுக்கு பிரிட்டிஷ்காரன் மேல காண்டு வருதுன்னா, அவங்க வீட்டு பெண்களுக்குலாம் நம்ம வீட்டு பசங்களை பிடிக்க ஆரம்பிக்கும் போது தான் அப்படின்றது. இதை இப்ப நீங்க வந்து அந்த ஃபேஸ் வேல்யூ கேட்டா ஏதோ வந்து பெரியார் வந்து பார்ப்பன பெண்களுக்கும் பார்ப்பனர் இல்லாத ஆண்களுக்கும் வந்து ஒரு சலேஷியஸான ஒரு இல்லீசிட் அஃபேரா ஏதோ ஒன்று கதை ரெடி பண்றாரு. இந்த வந்து அட்டை வீட்டில் தங்கி படித்தேன்னு இந்த 12ஆம் கிளாஸ் படிக்கும் போதெல்லாம் ஏதோ வந்து விட்டு கதையெல்லாம் படிப்போம்ல, அந்த மாதிரி ஏதோ எழுதுறான்ற மாதிரி இருக்கும். ஆனா அது அப்படி கிடையாது. கண்டெக்ஸ்டுவைஸ் பண்ணுவோம். இப்போ பெரியாரு பிராமின் நான் பிராமின் அதை விட்டுட்டு இன்னைக்கு கண்டெக்ஸ்ட்ல யோசிச்சு பாருங்க. இந்த ஊர்ல ஆதிக்க சாதிக்காரனா இருக்கிறான், அவன் வந்து தலித்துல ஊடுறான். அவன் வந்து ஒரு 30-40 வருஷம் முன்னாடி எப்படி படம் எடுத்துருந்தான், சின்ன கவுண்டரு, எஜமான பண்ண தன்னோட பெருமையை பேசுற படங்கள்லாம் எடுத்துருந்தான். ஆனா இன்னைக்கு ஒரே தலித் விருப்பு படமா எடுக்கிறான். திரௌபதினு எடுக்கிறான், காடுவெட்டின்னு எடுக்கிறான், ஏதோ கேர் ஆஃப் கவுண்டம்பாளையம்னு எடுக்கிறான். இந்த மாதிரி தலித் விருப்பு படங்கள், தலித்துகள் நாடக காதல் படங்கள் படம் எடுக்கிறான். வெளியே வந்து ராமதாஸ் ஐயா போன்றவர்கள் வந்து தலித் அல்லாதோர் அப்படின்னு சொல்லி ஓபிசி மாநாடு போடுறாரு தலித் விருப்ப பரப்புறதுக்குன்னு. வெளியே ஆணவ கொலைகள்லாம் நடக்குது. இதெல்லாம் ஏன் வந்து இப்ப நடக்குது? ஏன் இப்ப நடக்குதுன்னா, இந்த தலித் அல்லாத ஓபிசி குடும்பத்தில் இருக்கிற பெண்களும் தலித் ஆண்களும் இப்பதான் படிக்கிறாங்க, படிச்சு மேல வராங்க. மேல வரும்போது தான் அவங்களுக்கு அவங்களோட டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் தெரியுது. டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் எல்லாம் தெரியும் போது தான் அவங்களுக்கு என்ன உணருது அப்படின்னா, நம்மளும் காதலிக்கலாம், சாதி மாதிரி கல்யாணம் பண்ணலாம், அதை சட்டம் அங்கீகரிக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது. அதனால அவங்க காதலிச்சு கல்யாணம் பண்ண முற்படுறாங்க. அது இவனுக்கு பொறுக்காம விட்டுறான். வெட்டுறது மட்டும் பத்தாது, அதையும் தாண்டி திருமணம் செய்யறாங்கன்னு இந்த மாதிரியான பொய் பிரச்சாரங்களை பண்ணிட்டே இருக்கிறாங்க இல்லையா? அதைத்தான் இன்னைக்கு எப்படி நான் தலித் இருக்குதோ அதை அன்னைக்கு பிராமின் நான் பிராமின் அப்படிங்கிற கண்டெக்ஸ்ட்ல பெரியார் சொல்லியிருக்கிறாரு. அதாவது பிரிட்டிஷ்காரங்க ஆட்சியில தான் பிராமண பெண்களுக்கு மற்ற ஆண்களை திருமணம் செய்யும் உரிமையே இருக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ண முடியாது. இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணா கட்டி வச்சு சவுக்கில் அடிப்பாங்க, இல்ல கம்பத்துல கட்டி வச்சு கொளுத்திடுவாங்க, இல்ல ஊரை விட்டு ஒதுக்கிடுவாங்க, இல்ல காலில் கல்ல கட்டி கிணத்துல போட்டுருவாங்க. இந்த மாதிரி பல்வேறு விதையான பனிஷ்மெண்ட்ஸ் இருந்தது. அப்ப வெள்ளக்காரன் வந்ததுக்கு அப்புறம் தான் இன்டர்காஸ்ட் மேரேஜுக்கு ஒரு லீகல் சாங்ஷன் கிடைக்குது. அதனாலதான் அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னும் 10 வருஷம் வெள்ளக்காரனா இருந்தானா அந்த வீட்டு பெண்கள்லாம் நம்ம வீட்டு பசங்களை கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அதை சொல்லும் போது என்ன சொல்றாரு, அவங்களுக்கு பிறந்திருக்கிற புது டெமோக்ராட்டிக் ரைட்ஸை அவர் வந்து ஒரு வெகுஜன மொழியில் சொல்றாரு. இதுதான் சொல்றாரா, நீ ஏன் இப்படி ஃபார்ம் பண்றியா அப்படின்னு கேட்டா, அதுக்கு அடுத்த வரி என்ன சொல்றாருன்னா, இது பண்றதுல இருந்து இந்த டெமோக்ராட்டிக் ரைட்ஸ்ல இந்த 3 விஷயம் அவர் கவர் பண்ணுவாரு இந்த கோர்ட்ல. டெமோக்ராட்டிக் ரைட்ஸ், எண்டோகாமி, அப்புறம் பிரிட்டிஷ் அலையன்ஸ் அண்ட் பிரிட்டிஷ் அலையன்ஸ் வித் பிராமின்ஸ். இது 3. ஏன்னா ஃபர்ஸ்ட் டெமோக்ராட்டிக் ரைட் சொல்லிட்டாரா, பிரிட்டிஷ் காலத்துல அவங்க கல்யாணம் பண்ண முடியுது. 2வது, அப்படி கல்யாணம் பண்ணினால் ஒரு 10 வருஷத்துல இவன் சாதியே இல்லாம போயிருக்கும் அப்படிங்கிறாரு. இங்க தான் இந்த எண்டோகாமி அப்படின்ற விஷயத்தை முக்கியமா பார்க்கணும். இதை நீங்க அம்பேத்கரோட காஸ்ட் இந்தியால ரெஃபரன்ஸ் எடுக்கலாம். அம்பேத்கர் ஃபர்ஸ்ட் சாதியை பத்தி ஆராயிற ஒரு எழுத்து அப்படின்னா அது இந்தியாவில் சாதிகள். அதுல அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, எண்டோகாமி இஸ் த சென்டர் ஆஃப் காஸ்ட்ங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது இந்த சாதி அமைப்புக்கு மையமானதே சாதி விட்டு சாதி திருமணம் செய்யாது இருக்கிறதா, அதாவது புறமண தடை அல்லது அகமண முறை, இதுதான் வந்து சாதியின் மையமே அப்படிங்கிறாரு. இப்ப இதை தடுக்கத்தான் சைல்டு மேரேஜ் சத்தியெல்லாம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா வந்து கணவன் இருந்துட்டா கொண்டாட்டி மட்டும் இருந்தா அவங்க வேற ஏதாவது சாதியில கல்யாணம் பண்ணிப்பாங்க, அப்ப அவங்களை எலிமினேட் பண்ணிடு. அதே போல மனைவி இருந்துட்டு கணவன் மட்டும் உயிரோடு இருந்தா அவன் வேற சாதியில எங்கேயா கல்யாணம் பண்ணிப்பான், அவனுக்கு ஒரு சின்ன பொண்ணு கல்யாணம் பண்ணிவியே. இப்படி வந்து சைல்டு மேரேஜும் சத்தியம் வந்ததுன்னு அம்பேத்கர் சொல்றாரு. அதேதான் இப்ப பெரியார் என்ன சொல்றாருன்னா, இவங்க சாதி மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டா, இந்த எண்டோகமியை கிராஸ் பண்ணிட்டா அவனோட சாதி ஆதிக்கமே போயிடும் அப்படின்னு அவன் பதறிட்டான். யாரு? பிராமின்ஸ் பதறிட்டாங்க, பிராமின் ஆண்கள் பதறிட்டாங்க அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, இதனாலதான் அவன் பிரிட்டிஷ்காரன் கூட இணக்கமா இருந்தான், இப்ப பிரிட்டிஷ்காரன் எதிர்த்து தெரியான் அப்படின்றாரு. இது உண்மையான்னு கேட்டா இதுக்கும் எவிடன்ஸ் ஏகப்பட்டது இருக்கு. நீங்க மனோஜ் மிட்டாவோட காஸ்ட் பிரைட் எடுத்து படிச்சு பாருங்க. எப்பப்பெல்லாம் வந்து பிராமின்ஸ் வந்து பயங்கரமா பிரிட்டிஷ் எதிர்த்திருக்காங்க, அவங்க தான் வந்து பிரிட்டிஷ் பியூரோக்ரஸியில பெரிய பெரிய புஷ் வந்திருக்காங்க. ஆனா அவங்க எந்த பாயிண்ட்லாம் பயங்கர விகமெண்டா எதிர்த்திருக்காங்கன்னா, 19th செஞ்சுரியில அவங்க வந்து சத்திய வந்து இல்லீகலாக பார்க்கும்போது, இது எங்க சாஸ்திரத்துக்கு எதிரானது நீங்க பண்றது, எங்க சாஸ்திரத்தின் படி சதி பண்ணணும் அப்படின்னு போய் போராட்டாங்க. இன்னைக்கு வந்து இந்த சாதி பக்காகட்டும் பல இன்டலெக்சுவல்ஸ் எல்லாம் வந்து முகல் ஏராளம் தான் வந்து சதி உருவாச்சு அப்படிலாம் வந்து பொய்ய பறிப்புடுறாங்க. ஆனா இவங்களோட தாத்தா முப்பாட்டன் எல்லாரும் போய் கோர்ட்ல என்ன வாதம் இருக்காங்கன்னா, எல்லா வேதங்கள் சாஸ்திரங்களும் எடுத்துட்டு போயிட்டு பாருங்க, சதி வந்து எங்களுக்கு வந்து கடவுளால் கொடுக்கப்பட்டது, நாங்க சதியை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு போராடி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சைல்டு மேரேஜ் அபாலிஷ் பண்றதுக்கு, விடோ ரீமேரேஜ் இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் எதிராக போராடி இருக்காங்க.
அதாவது பிரிட்டிஷ்காரன் எப்பெல்லாம் பெண்களுக்கு உரிமை கொடுப்பேன் அப்படின்னு நினைச்சாலும் அப்பெல்லாம் அதை கடுமையாக எதிர்த்துருக்காங்க. அதைத்தான் பெரியார் சொல்றாரு. எப்ப அந்த பிரிட்டிஷ்காரன் ஆட்சி இப்படி வந்தது, அந்த பெண்களுக்கு மற்ற ஆண்களை திருமணம் முடிக்கலாம் அப்படிங்கிறது சாத்தியமாகுதோ அப்ப இவனுக்கு பிரிட்டிஷ்காரன் மேல காண்டாயிருது அப்படிங்கிற. பேசிக்கலி அம்பேத்கர் அகாடமிக் டிஸ்கோர்சஸ்ல என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்தாரோ அதையே இவர் ஒரு வெகுஜன மொழியில சொல்றாரு. அதை பாருங்க, இப்படி கரடு முரடான மொழி இருக்கிறனால இவங்க சும்மா நினைச்சு ஃபில்தி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி ஈஸியா அவர் பார்ப்பன பெண்களை செக்ஷுவலைஸ் பண்ணாரு, அவர் பார்ப்பன பெண்களை ஸ்லட்சியம் பண்ணாரு அப்படின்னு திரிக்க முடியுது. இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அதுல நீங்களே கணிச்சுக்கோங்க. நான் உங்கள்கிட்ட அறிவு இருக்கா உனக்கலாம் அப்படின்னு சொல்லி கெட்ட கட்டால திட்டிட்டு என்ன சொல்றேன்னா, நான் உன் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கிறேன், நீ எவ்வளவு பெரிய ஆளு, நீ போய் இந்த வேலையெல்லாம் பண்ணலாமா, இதெல்லாம் பண்ணாம இன்னும் நீ வேற வேற மேல மேல போகணும் அப்படின்னு சொல்றேன். இது ஒண்ணு. நான் இப்ப உங்களுக்கு கெட்ட வார்த்தை திட்டிருக்கேன், ஆனா இன்டென்ட் உங்களுக்கு நல்லது சொல்லியிருக்கேன். இது ஒண்ணு. ரெண்டாவது, நான் உங்கள்கிட்ட ரொம்ப மரியாதையா பேசுறேன். நீங்க எவ்வளவு சூப்பரான ஆளு, உங்களுக்கு பயங்கர அறிவாற்றல்லாம் இருக்குது. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, என்ன கேள்வி கேட்கிற உரிமை உங்களுக்கு பிறப்பிலே கிடையாது. நீங்க பிறப்பிலேயே என்னை விட கீழானவர் அப்படின்னு சொல்றேன். நான் இப்ப எவ்வளவு மரியாதையா பேசிருக்கேன், ஆனா கருத்து எவ்வளவு கேவலமான கருத்து. ஃபர்ஸ்ட் சொன்னது கரடு முரடான லாங்குவேஜ், ஆனா உங்க மேல அவ்வளவு மரியாதையும் உங்களுக்கு அவ்வளவு வெல்விஷிங்காவும் நான் பேசியிருக்கேன். செகண்ட் பேசுனது ரொம்ப சுகர் கோட்டட் லாங்குவேஜ், ஆனா கருத்து ரொம்ப கேவலமான இன்ஹியூமனான கருத்து. இப்ப அதே போல பெரியார் இப்படி பேசி உங்க டெமோக்ராட்டிக் ரைட்ஸையும் உங்களுக்கு உரிமை வந்ததுனால அங்க பேட்டியாருக்குள்ள இருக்கிற உங்க வீட்டு ஆண்கள் என்ன மாதிரியான ரிலேஷன்ஸ் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு கூட போனாங்க அப்படிங்கிற பத்தி சொல்றாரு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பெரியாரோட கான்டெம்பரரியான சங்கராச்சாரியர், அதான் மகா பெரியவா, அவர் இதே காலகட்டத்தில் என்ன எழுதுறாருன்னா, ஒரு காலத்துல இசைவியலாளர் பெண்கள் தான் கர்நாடக சங்கீதம் பாடுறது, பரதநாட்டியம் ஆடுறதெல்லாம் இருந்துச்சு. ஐயோ, அவர் பெண்கள்னு சொல்ல, பிராமண ஸ்திரீகள். ஏன்னா பெண்கள்னு சொல்லிட்டு அது தமிழ் ஆயிரும். சுத்தமான சமஸ்கிருத வயப்பட்ட தமிழ்ல தானே பேசணும். ஏன்னா நம்மள மாதிரி தமிழ்ல பேசிட்டா அவங்க பாவப்பட்டவங்களாயிருவாங்க, அவங்க நீச்ச பாஷை பேசுறவங்களாயிருவாங்க. அதனால ஸ்திரீகள் தான் சொல்லுவாரு. இப்பெல்லாம் பிராமண ஸ்திரீகளும் பாடுறது ஆடுறதெல்லாம் கத்துக்கிறாங்க. அது கணவருக்கு மட்டும் செஞ்சு காட்டுறது அப்படின்னா பரவாயில்ல, ஆனா பொதுவெளியிலும் செஞ்சு காட்டுறதுக்கு ஆனா ஒரு அவல நிலைக்கு வந்துருச்சு. இதனாலதான் பாருங்க சாதி அமைப்புங்கிறது வேணும். ஏன்னா இந்த மாதிரியான இழிவான செயல் முன்னாடி அந்த இசைவியலாளர் அப்படின்ற ஒரு கம்யூனிட்டி மட்டும் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இதுதான் பாருங்க அவர் ஒரு அனாலஜி வரத்துறாரு. காலில் கட்டி காலோட போயிடும் இல்லையா, அது மாதிரிதான் சாதி அமைப்பு. ஏதாவது ஒரு தொழில் இழி தொழில், இப்ப குப்பை அல்றது மலம் அல்றது அப்படின்னா அது ஒரு சாதியோட போயிடும். அதை ஒட்டுமொத்த சமூகத்துக்குமே அந்த இழிவை ஸ்ப்ரெட் பண்ண தேவையில்ல. அதே போல பொதுவெளியில பெண்கள் ஆடுறது பாடுறது அப்படிங்கிற இழிவான செயலை அவங்க மட்டும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அப்படியே தொடர்ந்துருக்கணும். ஆனா இதை இன்னைக்கு ஜனநாயகப்பட்டது அப்படின்றதுனால நம்ம ஸ்திரீகளும் அதை கத்துக்கிறாங்க. சரி, கத்துக்கிட்டு பொதுவெளியில ஆடுறதோட நின்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னும் மேலதான் போறாரு. அதுல சில போஸ் சில மூவ்ஸ் எல்லாம் இருக்கு, அது அவர் அப்படி இருக்குன்றாரு, ஒரு மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஆடுறது கூட பரவாயில்ல, அவர் இன்னும் டீப்பா போறாரு. விதவிதமா அலங்கரிச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அலங்கரிச்சுக்கிறதோட நிறுத்தினா பரவாயில்ல, இந்த மாதிரி ஆடுறது பாடுறது கடைசியில நாடகம் போய் கடைசியில சினிமால நடிக்கணும்ன்ற ஆசை வரைக்கும் நம்ம ஸ்திரீகளுக்கு வருது. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க தன் கணவன் இல்லாத பல ஆண்களோட மேடைகளை பகிர்ந்துக்க வேண்டிய வருது. அதனால நம்ம மானம் போகுது. என்ன சொல்ல வர்றாரு புரியுது அவங்களுக்கு? அதாவது இந்த நாட்டின் மானம் ஆகிய ஸ்திரீகள் நாசமா போகிறது இந்த நாடு நாசமா போறதுக்கு சமம் அப்படின்னு எழுதுகிறார். இன்னைக்கும் காமகோட்டி வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா அவர் இந்த கர்நாடக சங்கீதம் பரதநாட்டியம் கத்துக்கிற பெண்களை பத்தி, அதாவது பெண்கள் ஸ்திரீகளை பத்தி, பிராமண ஸ்திரீகளை பத்தி இதைத்தான் சொல்லியிருக்காரு அப்படிங்கறத நீங்க பார்க்கலாம். அதாவது என்ன, பொதுவெளியில ஆடக்கூடாதான், சரி ஆடினா கூட பரவாயில்ல, சில மூவ்ஸ்லாம் ஒரு மாதிரி இருக்குதான். அப்புறம் அதனால அலங்காரம்லாம் ஆசை வந்துருதான், அலங்காரம் ஆசை வந்ததுனால கடைசியில சினிமா ஆசை வந்துருதான், சினிமா ஆசை வந்ததுனால கண்டவங்க கூட எல்லாம் மேடையை பகிர்ந்துக்க வேண்டியதுதான், அதுல இருந்து வேற வேற போக்குக்கெல்லாம் போதான். அப்ப பெரியார் கரடுமுரடான லாங்குவேஜ்ல பேசினாலும் உங்களோட டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் தான் அவர் தூக்கி பிடிச்சிருக்காரு. இந்த ஆள் எவ்வளவு சுகர் கோட்டட் லாங்குவேஜ்ல பேசினாலும் உங்களை எவ்வளவு கேவலமா மதிப்பிட்டுக்காரு பாத்தீங்களா? பொதுவெளியில நீங்க பாடுறது ஆடுறது இன்னொரு ஆண் கூட போறதுக்கு சமங்கிற அளவுக்கு எழுதி வச்சுக்கிறாரு. ஆனா உங்களுக்கு அவர் ஃபில்த்தியா தெரியுது, இவர் பண்றது அது உபன்யாசமா அப்படி தெரியுது உங்களுக்கு. வாஸ்தவம் தான், அம்பேத்கர் உங்களுக்கு சொத்துரிமை கொடுக்கறதுக்கு இந்து கோட் பில் கொண்டு வந்த போதே பெரும் திரளாக போய் இந்தியா கேட்டு முன்னாடி போராட்டம் பண்ணுவாங்க தானே. இதுக்கெல்லாம் கொஞ்சம் நாள் ஆகும் ஏத்துக்கிறதுக்கு. அந்த பக்கம் பெரியாருக்கு எப்பவும் இருந்தது, அம்பேத்கருக்கு எப்பவும் இருந்தது. அவங்களுக்கு ஏன்னா தெரியும் சயின்டிபிக் ட்ரூத் அப்படிங்கறது யாரும் மறைக்க முடியாது, காலம் போக போக ஒத்துக்குவாங்க. இன்னைக்கே பாருங்க, உங்களிலேயே ஒரு செக்ஷன், இப்ப டி.எம். கிருஷ்ணாக்கு அந்த உண்மையை உணர்ந்திருக்காரோ இல்லையோ அந்த உண்மையை தூக்கி பிடிச்சி பேசுறாரு. இன்னும் சில சிங்கர்ஸும் அவருக்கு ஆதரவாக நிக்கிறாங்க.
அது போல இன்னொரு 10-20 வருஷத்துல நீங்களாம மாறிதான் ஆகணும். அது இன்னைக்கே மாறிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி கேவலமான வதந்தியை பரப்பிக்கிட்டு மிஸ்இன்டர்பிரேஷன்ஸை பரப்பிக்கிட்டு நீங்க பெரியாரை கேவலப்படுத்தல, உங்களை நீங்களே கேவலப்படுத்திக்கிறீங்க. யாரு பக்கம் நிக்கணுங்கிறத இப்பயாவது நீங்க சூஸ் பண்ணுங்கிறது ஹை டைம். நீங்க இப்போதைக்கு சூஸ் பண்ண மாட்டீங்கன்றது எங்களுக்கு தெரியும். பட் அட்லீஸ்ட் உங்க வதந்தியை பார்த்துட்டு சில பேர் இங்க ஆங்ஷியஸ் ஆயிருக்காங்க. ஐயோ நிஜமாலுமே பெரியார் அப்பெல்லாம் பேசிருப்பாரா, இல்ல பெரியார் பேசி அதை இவங்க எல்லாம் மறைச்சிட்டாங்களா, இந்த பெரியாரிஸ்டுங்களா அப்படிங்கிற மாதிரியான சந்தேகத்துல இருந்திருப்பாங்க. ஐ ஹோப் that was solved in this video. Thank you.